அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு தங்கப்பள்ளக்கில் புறப்பட்டார் கள்ளழகர். வரும் 23ஆம் தேதி அதிகாலை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நேரில் ஆய்வு செய்த உயர்நீதிமன்ற கிளை நிர்வாக நீதிபதி சுரேஷ்குமார், நீதிபதி அருள் முருகன். வைகை ஆற்றில் எழுந்தருள உள்ள கள்ளழகரை குளிவிக்க மதுரைக்கு வந்தடைந்தது வைகை நீர். கள்ளழகர் எழுந்தருளும் இடத்துக்கு வந்தடைந்த நீரை மலர்தூவி வரவேற்ற பக்தர்கள். மதுரையில் கோலாகலமாக நடந்தேறிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு பரவசம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை அடுத்து புது மங்கள நான்களை தங்களுக்கு தாங்களே மாற்றிக்கொண்ட பெண்கள். மாங்கல்ய பாக்கியம் நிலைக்க வேண்டி மனமுருக வேண்டுதல். ஓம் சுமங்கலீரியம் வதூரி மாதும் சமேத பஷ்யத. தமிழகத்தில் 14 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 108 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் 69.72% வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதிகபட்சமாக தருமபுரியில் 81.20% வாக்குகள் பதிவு. தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் லட்சணை காவி நிறத்தில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜகவின் பாசிசத்துக்கு எதிரான இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை 2024 தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் பதிவு. தமிழகத்தில் லாக்அப் மரணங்கள் அதிகரித்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. செவ்வாய்ப்பேட்டையில் விசாரணை கைதி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி கண்டனம். கேரள மாநிலம் கொல்லத்தில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பு. சாலையில் ரோட் ஷோ மேற்கொண்டு தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க கோரி தமிழில் பிரச்சாரம். குமார் இவர் யாரு அப்படின்னு பாருங்க. அதுபோல் நம்முடைய நாட்டு மக்கள் கேட்டோம், இவர் யார் என்று கேட்டோம். ஏனென்றால் மன்மோகன் சிங் அவர்கள் யார் என்றும் 90% மக்களுக்கு தெரியவில்லை. வடலூர் வள்ளலார் சத்திஞான சபை பெருவெளியில் சர்வதேச மையம் கட்டுமான பணிகள் மீண்டும் துவக்கம். எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் துவங்கிய பணிகள். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் மொட்டை மாடியிலிருந்து கீழே விழுந்து கல்லூரி மாணவி உயிரிழந்த வழக்கு. மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரில் தற்கொலைக்கு தூண்டியதாக காதலன் கிஷோர் கைது.
விழுப்புரம் அருகே வேடம்பட்டில் உள்ள சந்தியா மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து நச்சுக்காற்று வெளியேறியதாக புகார். வாந்தி, மயக்கம், மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறி 22 பேர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. விழுப்புரம் மாவட்டம் வேடம்பட்டு சந்தியா மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு ஆட்சியர் உத்தரவின் பேரில் சீல். 1 மாதத்துக்குள்ளாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து தரும் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தாசில்தார் தகவல். திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் கார் மீது மற்றொரு கார் மோதி விபத்து. ஆந்திராவைச் சேர்ந்த பெண் உட்பட 2 பேரும், சென்னையிலிருந்து விழுப்புரம் சென்ற ஒருவரும் உயிரிழப்பு. உளுந்தூர்பேட்டை அருகே இளைஞர்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தை அடுத்து 2 கிராமங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு. தாக்குதலுக்கு உள்ளான நபரை மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். சொந்த கிராமங்களுக்கு சென்று பொதுமக்கள் சென்னைக்கு திரும்புவதால் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல். தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என தெரிந்து ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவைக்கு சென்றுள்ளார். சோனியா காந்தியை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி விமர்சனம். மகாவீரரின் 2550வது ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் மோடி வழிபாடு. ஜெயின மத துறவிகளிடமும் ஆசை பெற்றார். பெங்களூருவில் காதலனால் கொல்லப்பட்ட மாணவியின் தந்தையை சந்தித்த பாஜக தலைவர் நட்டா. காங்கிரஸ் கவுன்சிலரின் வீட்டுக்கே சென்று ஆறுதல். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது இருக்காது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஆட்சியில் ரயிலில் செல்வதே தண்டனை ஆகிவிட்டது. ரயில் கழிவறையில் அமர்ந்து பயணிகள் பயணம் செய்வதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பொதுக்கூட்டம். அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா மற்றும் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா பங்கேற்பு. தனது கணவரை கொல்ல பாஜக முயல்வதாக கெஜ்ரிவாலின் மனைவி பரபரப்பு புகார். சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மருந்துகள் கூட அளிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் உரையாற்ற வந்தபோது உற்சாக குரல் எழுப்பிய தொண்டர்கள். ஜெய் ஜார்க்கண்ட் என முழக்கமிட்டு உற்சாகம். காங்கிரசுடன் இணைந்து மண்டல் கமிஷன் அறிக்கையை எதிர்த்தது லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம். பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. பெங்களூருவுக்கு எதிரான போட்டியில் 1 ரன் வித்தியாசத்தில் வென்றது கொல்கத்தா. கடைசி ஓவரில் வெற்றிக்கு 21 ரன்கள் தேவை என்ற நிலையில் 19 ரன்களை எடுத்து தோற்றது பெங்களூரு. கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி மோசமான சாதனை. 29 முறை 200 ரன்களுக்கு மேல் விட்டுக் கொடுத்துள்ளது பெங்களூரு. கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு வீரர் கேமரான் கிரீனின் அசத்தல் கேட்ச்.
8.1 அடியில் உயரத்தில் சென்ற பந்தை பிடித்து அசத்தல். கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியின் போது நடுவரிடம் கோபமடைந்த விராட் கோலி, கோலி ஆட்டமிழந்த பந்து நோபால் என கூறி ஆத்திரம். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள போட்டிக்காக சென்னை வந்தடைந்த சிஎஸ்கே வீரர்கள் விமான நிலையத்தில் தோனியை கண்டதும் ஆர்ப்பரித்த ரசிகர்கள். தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் விமர்சையாக நடைபெற்ற கோவில் குடமுழுக்குகள். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சித்திரை தேரோட்ட நிகழ்ச்சி. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மயிலாடுதுறை அருகே சித்தர்காட்டில் 64 சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த சிவாலயத்தில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 50 பேர் வழிபாடு. 136 மூலிகை பொருட்களை கொண்டு சிறப்பு ஹோமங்கள் செய்து பிரார்த்தனை. கணவருக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவின் மனைவி சுவற்றில் எழுதி வாக்கு சேகரிப்பு. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மீது வழக்கு பதிவு. வாக்காளர்களை மிரட்டியதாக எழுந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. வெயிலின் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் பள்ளிகளில் நடத்தப்படும் சிறப்பு வகுப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டும். பள்ளிக்கல்வித்துறைக்கு மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தல். ராமநாதபுரத்தை அடுத்த கீழக்கரை பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டை பறிமுதல். கடல் அட்டையை பதுக்கியதாக 2 பேரை கைது செய்து விசாரணை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.